22 அமைச்சர்களில் 11 பெண் அமைச்சர்கள். அதாவது தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்ட பல சிறந்த மக்கள் நல திட்டங்கள்ல இங்கிலாந்து தொழிலாளர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலும் அந்த திட்டங்கள் இடம்பெற்றிருக்கு. அதுல குறிப்பா சொல்ல போனா யார் இந்த கியர் ஸ்டாமர் 2015ஆம் ஆண்டு அரசியலுக்குள் நுழைகிறார். குறிப்பா ஹேல்போன் மற்றும் செயின்ட் பான்கிராஸ் தொகுதியில போட்டியிட்ட இவர் எம்பியாகவும் தேர்வாகிறார். 2014ல மறைந்த ராணி எலிசபெத் இவருக்கு நைட்ஹுட் பட்டம் வழங்கியும் சிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் 650 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 242 பெண் வழக்கறிஞர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நுழைஞ்சிருக்கிறாங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த எம்பிக்கள் அதிக அளவுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க கடந்த தேர்தல்களை விட. இந்த முறை 25ற்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈழ தமிழ் பெண் சொல்லப்படக்கூடிய உமா குமரன் அவர்களும் இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நியூஸ் பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உலக வல்லாதிக்க நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய நாடுகள்ல ஒண்ணுதான் இங்கிலாந்து. அந்த இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிந்து தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா 14 ஆண்டுகளா ஆட்சியை தக்க வச்ச பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் பார்ட்டி படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. 14 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதான எதிர்க்கட்சியா இருந்த தொழிலாளர் கட்சி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைச்சு தற்பொழுது இங்கிலாந்தின் புதிய பிரதமராக கியர் ஸ்டாமர் பதவியேற்றிருக்கிறார். அந்த தேர்தல் குறித்தான சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். நடந்து முடிந்த இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பெரும் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. தொழிலாளர் கட்சி 14 ஆண்டுகளுக்கு பிறகு பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி இங்கிலாந்துடைய 58வது பிரதமரா பதவியேற்றிருக்கிறாரு கியர் ஸ்டாமர். இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் மொத்தம் 650 தொகுதிகள்ல இருக்கு. அந்த 650 தொகுதிகள்ல வாக்குச்சீட்டு முறையில வாக்குப்பதிவு முடிந்த கையோடு வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போதைய ஆளுங்கட்சியாக இருந்த ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பெரும் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. 650 இடங்கள்ல வெறும் 121 இடங்கள் மட்டுமே கைப்பற்றிருக்கிறாங்க. அதன் பிறகு பிரதான எதிர்க்கட்சியா இருந்த தொழிலாளர் கட்சி 412 இடங்களை பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. தற்பொழுது 58வது இங்கிலாந்து பிரதமராகவும் பதவியேற்றிருக்கிறாரு கியர் ஸ்டாமர். இதற்கு முன்பு 2005ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று அப்போது பிரதமரா கார்டன் பிரவுன் பதவியேற்றார். அதன் பிறகு தொடர்ச்சியா 14 ஆண்டுகள் கன்சர்வேட்டிவ் கட்சி தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சு இருந்திருந்தாங்க. அதுல பல்வேறு பிரதமர்கள் மாறி மாறி கடைசியா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக் பிரதமரா இருந்தார். தற்பொழுது அந்த கட்சி படுதோல்வியை அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனேயே கியர் ஸ்டாமர் 58வது பிரதமரா அதிகாரப்பூர்வமா பதவியேற்கிறார். அதனைத் தொடர்ந்து துணை பிரதமரா ஏஞ்சலினா ரெய்னர் நியமிக்கப்படுகிறாங்க. அதனைத் தொடர்ந்து நிதி அமைச்சராக ரேச்சல் ரீவ்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சராக டேவிட் லாமி, உள்துறை அமைச்சராக எவர்ட் கூப்பர், பாதுகாப்புத்துறை அமைச்சராக ஜான் ஹீலோ உள்ளிட்ட 22 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதுல குறிப்பா மிக முக்கியமான நம்ம கவனிக்கப்பட வேண்டியது 22 அமைச்சர்களில் 11 பெண் அமைச்சர்கள். அதாவது சரிக்கு சமமான அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. தொழிலாளர் கட்சி தற்பொழுது ஆட்சியை கைப்பற்றிருக்கிறாங்க. குறிப்பா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில மிக முக்கியமான சில வாக்குறுதிகளை இங்கிலாந்து மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுல குறிப்பா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்ட பல சிறந்த மக்கள் நல திட்டங்கள்ல இங்கிலாந்து தொழிலாளர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலும் அந்த திட்டங்கள் இடம்பெற்றிருக்கு. அதுல குறிப்பா சொல்ல போனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஏற்கனவே தமிழகத்துல முதல்வரின் காலை உணவு திட்டம் மிக சிறப்பா செயல்பட்டு வருகிறது. அது போல அங்கேயும் அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி யூத் வெல்ஃபேர்னு சொல்லப்படக்கூடிய இங்க நான் முதல்வன் திட்டம்னு இருக்கு. அதே மாதிரி அங்கேயும் யூத் வெல்ஃபேர் ஸ்கீம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் திட்டங்களும் அவங்களுடைய வாக்குறுதியில் இடம்பெற்றிருக்கு. அதே போன்று கலைஞரின் கனவு இல்லம்னு தமிழகத்துல மக்கள் நல திட்டம் அமல்படுத்தி செயல்பாடுல இருக்கு. அதே போல அங்கேயும் இங்கிலாந்து மக்களுக்கான வீடுகள் வழங்கக்கூடிய ஒரு திட்டமும் அவங்க அதுல வாக்குறுதியா கொடுத்திருந்தாங்க. இதன் மூலமா இதை தாண்டி பல வாக்குறுதிகளை தொழிலாளர் கட்சி கொடுத்திருந்தாங்க இங்கிலாந்து மக்களுக்கு. யார் இந்த கியர் ஸ்டாமர் 2015ஆம் ஆண்டு அரசியலுக்குள் நுழைகிறார். குறிப்பா ஹேல்போன் மற்றும் செயின்ட் பான்கிராஸ் தொகுதியில போட்டியிட்ட இவர் எம்பியாகவும் தேர்வாகிறார். இவருடைய வரலாறு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஏழை தொழிலாளர் குடும்பத்தில் பிறந்த இவர் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சு ஸ்டார்மர் லீட்ஸ் பல்கலைக்கழகத்துல சட்டம் பயில்றாரு. இவர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே மனித உரிமை வழக்கறிஞராகவும் தன்னுடைய தொழில் செய்து வராரு. 2003 முதல் 2008 வரை 5 ஆண்டுகள் வடக்கு அயர்லாந்து காவல் வாரியத்தோட சட்ட ஆலோசகராகவும் இருந்திருக்கிறாரு. 2014ல மறைந்த ராணி எலிசபெத் இவருக்கு நைட்ஹுட் பட்டம் வழங்கியும் சிறப்பிச்சிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து 2015ல அரசியலுக்குள் நுழைகிறார். பல பதவிகளை வகிக்கிறார். 2020ல தொழிலாளர் கட்சியோட தலைவராக பதவியேற்கிறார். தற்பொழுது பிரதமராகவும் பதவியேற்றிருக்கிறார். குறிப்பா இந்த தேர்தலில் 650 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 242 பெண் வழக்கறிஞர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நுழைஞ்சிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா இந்திய வம்சாவளியை சேர்ந்த எம்பிக்கள் அதிக அளவுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க கடந்த தேர்தல்களை விட. இந்த முறை
25ற்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா ஈழ தமிழ் பெண் சொல்லப்படக்கூடிய உமா குமரன் அவர்களும் இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தற்பொழுது 14 ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. பிரதமரா பதவி ஏற்றிருக்கிறாரு. குறிப்பா உலக அரசியல்ல முக்கிய நாடுகள்னு திகழப்படக்கூடிய ஒரு நாடு இங்கிலாந்து. அந்த வகையில இங்கிலாந்து பிரதமரா அதிகாரப்பூர்வமா கியன் ஸ்டாமர் பதவியேற்றிருக்கிறாரு. இனிமே உலக அரசியல்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சில குரல்கள் தொழிலாளர் கட்சி சார்பில் உலக அரசியலுக்காக குரல் கொடுக்கப்பட்டது. அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வாரா கியன் ஸ்டாமர்? 58வது அதிகாரப்பூர்வ பிரதமரா கியன் ஸ்டாமர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அமைச்சர்களும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இனிமே பல்வேறு உலக நாடுகளுடைய நல்லுறவு எப்படி மேம்படும், இங்கிலாந்தை எப்படி கட்டமைக்க போகிறார், அவருடைய வாக்குறுதிகள் எல்லாம் எவ்வாறு செயல்படுத்த போகிறார் அப்படின்னு இனிமே அவருடைய ஆட்சி காலத்துல தான் நம்ம பார்க்கணும். இது போன்று அரசியல் அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நியூஸ் பாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.